உண்மை சம்பவம். ஒரு ஊழியக்காரரு, இப்போ ஊழியக்காரரா இருக்காங்க. முன்னாடி அவங்க பெரிய குடிகாரர். அவர் ஒரு பெரிய ரவுடியாவா இருந்தார். அப்போ அவருடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா டயசன் ஸ்கூல்ல வேலை பார்க்குற, சிஎஸ்ஐல வேலை பார்க்குற ஒரு நல்ல டீச்சர்ஸ். அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர். அவங்களுக்கு 4 பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். அதுல கடைசி மகன் தான் இவங்க. அவங்க அக்கா, அண்ணன் எல்லாருமே நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. இவர் மட்டும் கெட்ட நண்பர்களோட சேர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில என்னென்ன பாவம்லாம் செய்ய முடியுமோ எல்லா பாவத்துக்குள்ளேயும் தள்ளப்பட்டார் பிசாசினால. அதுல இருந்து வெளியே வரணும்னு அவரும் நினைக்கவே இல்லை. அவங்க அப்பா அம்மா டெய்லியும் நைட் இவர் குடிச்சிட்டு அப்படியே ரோட்ல படுத்து கிடப்பாராம். அப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது அவரை தூக்கிட்டு வீட்டில் பெட்ல கிடத்துவாங்களாம். அப்போ அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கண்ணீர் வடிச்சு அழுது ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அந்த கண்ணீர் கூட அவரோட கண்ணிலெல்லாம் விழுந்திருக்கு, முகத்துலலாம் விழுந்திருக்குன்னு சொன்னாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவருக்கு ஏசப்பா கிட்ட திரும்பணும்னு அந்த எண்ணமே இல்லை. உலகத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணணும், பாவத்திலையும் குடிக்கிறது, கஞ்சடிக்கிறது, எல்லா பாவத்திலையும் ஈடுபட்டார். ரவுடிசம் எல்லாமே பண்ணாரு. கடைசி என்னாச்சு, அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் திருந்துவாருன்னு நினைச்சாங்க, திருந்தலை. தயவு செய்து இந்த மாதிரி ரவுடிசம் பண்றவங்க, குடிக்கிறவங்களுக்கெல்லாம் தயவு செய்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. பெற்றோர்களுக்கிட்ட தாழ்மையா கெஞ்சி கேட்கிறேன். ஏன்னா இன்னொரு பொண்ணோட லைஃபையும் நீங்க கெடுக்குறீங்க. இந்த பையன் திருந்தின பிறகு கூட நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம். திருந்ததுக்கு முன்னாடி தயவு செய்து திருந்திருவான்னு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அப்போ என்னாச்சு, இவர் கல்யாணம் வர பண்ணி வச்சுட்டாங்க. குழந்தைக்கு ஒரு 3 வயசு 4 வயசு ஆகுது. 2வது குழந்தை 6 மாசம் தான் ஆகுது பிறந்து. அப்போ இவருக்கு என்னாச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை. இவருக்கு கேன்சர் வியாதி வந்துடுச்சு. எல்லா ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் முடியாது சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே துக்கத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணேன்னு தெரியல. அப்போ அந்த அண்ணன் சொல்றாரு, அந்த அண்ணன் சொல்றாங்க, எனக்கு 2 வழி இருந்தது. ஒன்று 3 நாள் நான் சாக போறேன். ஒரு வழி என்னன்னா, நான் நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இந்த உலகத்தை விட்டு நான் செத்துடலாம். இன்னொரு வழி என்னன்னா, ஏசப்பாவோட வேதத்தை நோக்கி பார்த்து அவருடைய வசனங்களுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா கிட்ட என்னை ஃபுல்லா சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து அழுது பாவமன்னிப்பு கேட்டு இந்த உலகத்துல உயிரோட வாழலாம், நோயிலிருந்து விடுதலை பெற்று உயிரோட வாழலாம். 2 வழி. அதுல அவர் 2வது வழியை தேர்ந்தெடுத்தார். நான் என் ஏசப்பாக்காக இனிமே வாழ போறேன் அப்படின்னு ஏசப்பா பாதத்துல அந்த 3 நாளுமே ஒண்ணுமே சாப்பிடல. ஏசப்பா பாதத்துல அமர்ந்து, எனக்கு இந்த வியாதி சரியாகணும் ஏசப்பா, எனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை தாங்க, நான் உங்க பிள்ளையா மாறிடுவேன், அதுக்கப்புறம் பாவத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க கதறி அழுதுருக்கார். வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கார். அப்புறம் அந்த 3 நாள் கழிச்சு அவர் சாகவே இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க செத்துருவாங்கன்னா சாகவே இல்லை. திரும்ப செக்கப் போகும்போது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா. இது எவ்வளோ பெரிய சாட்சி. கேன்சர் வியாதியிலிருந்து ஏசப்பா சுகத்தை கொடுத்துருக்காங்க. நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை நாம் விசுவாசித்து ஜெபித்தோம்னா கண்டிப்பா நடக்கும். உங்க வியாதியும் எத்தனை வருஷமா இருந்தாலும் சரிதான், உங்க வியாதி ஏசப்போட நாமத்தினாலே குணமாயிடும். அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.